வணக்கம் என் அன்பான உறவுகளே. எங்களுடைய கொமெண்ட்ஸில் எங்களுடைய சில உறவுகள் கேட்டிருந்தீங்கன்னா செத்தல் மிளகாய் எப்படி வறுக்கிறதுக்காக செய்து காட்ட சொல்லி தூளுக்கு செத்தல் மிளகாய் தூளுக்கு எப்படி வறுக்கிறன்றதை உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் போடுவோம். செத்தல் மிளகாய் எத்தனை கிலோ? அரை கிலோ செத்தல் மிளகாய். அரை கிலோ செத்தல் மிளகாய். மல்லி அரை கிலோ மல்லி. அரை கிலோ மல்லி. அதில் பெருஞ்சீரகம் 150 கிராம் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் இது அரிசி குத்தரிசி 100 கிராம். 100 கிராம். மிளகு 25 கிராம். ஒரு சின்ன மஞ்சள் தூள் வச்சிருக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலை. இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஒரு கொஞ்சம் விடுவோம். இந்த செத்தல் மிளகாய் நாங்கள் தவத்தவணும். தவத்தி நல்ல இந்த மூள் இந்த காம்பை இப்படி தண்டு போட்டு காம்பை வெட்டணும். இப்படி காம்பை வெட்டி போட்டு இந்த மிளகாயை இப்படி ரெண்டா வெட்டணும். அப்படி ரெண்டா வெட்டி போடணும். காம்பை தவாத்தி வெட்டணுமா. இந்த மல்லிய இந்த கஞ்சல் பொறுக்கி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மாதிரி பெருஞ்சீரகம் தவாத்தி வச்சிருக்கணும். இதெல்லாம் இப்ப துண்டு துண்டா வெட்டி துப்புரவு செய்யணும். முதலாவது முழுசா போட்டிங்கன்னு சொன்னா செத்துல வறுபடாது. அதில்தான் ரெண்டா விட்டுறோம். அந்த காம்பை தவத்தி போட்டு செத்துல ரெண்டா விட்டினால் வறுக்க சுவாம். இல்லைன்னு சொன்னா வறுபடாது. உள்ளுக்கு அந்த விதை முழுசா இருக்கு. செத்தல் வெட்டேக்க நீங்கள் இந்த கத்திரிக்கோளால வெட்டணும். என்னன்னு சொன்னா செத்தல் உரைப்பு தானே கண்ணெரியும். கையால பிந்து கண்ணை மோத்த இதண்டா இந்த செத்தலை கத்திரிக்கோளால வெட்டினீங்கன்னா நல்லா கண்ணுகளுக்கு கையை கொண்டு போகாமல் விட்டணும். அடுப்பை மூட்டுவோம். அடுப்பை மூட்டிட்டு சட்டியை வைப்போம். சட்டி காயாட்டு முதல் அரிசியை போட்டு வறுப்போம். இந்த 100 கிராம் அரிசியா அரை கிலோ செத்தல் மிளகாய்க்கு 100 கிராம் அரிசி அதை போட்டு வறுப்போம். அரிசி பொரிய வேணும். அரிசி சூடுனா அரிசி அந்த பொரி மாதிரி வரும். அதை மட்டும் வறுக்க வேணும். வறுபட்டுடுது. இந்த பாருங்க பொரிஞ்ச மாதிரி வருது. நிறக்குவோமா. இந்த பொரிஞ்சிடுது. இது கவர்த்தி வச்சுக்கிட அரை கிலோ மல்லியை வறுப்போம். அடுப்பு என்ன மாதிரி கணக்கு அறியணுமோ? அடுப்பை நல்லா எரிக்க கூடாது. அடுப்பு குறைச்சி எரிக்கும். அடுப்பு கூட எரிச்சால் இதை பண்ணி கருவிக்கும். மல்லியை போட்டுட்டு இப்படி வறுத்து கொண்டிருக்கும். மல்லி வறுக்க இந்த நீங்க இப்படி அமர்த்தி பார்க்க தெரியும். அமர்த்தி பார்க்க இப்படி உடைய வேணும். மல்லி இது உடைய இல்லைன்னா மல்லி வறுபட்டு எடுத்து பாருங்க. அந்த உடையுது கையில. இந்த உடையுது. அந்த உடையிற பருவத்துல நீங்க செத்தல் போடணும். செத்தலை பாருங்க. நான் மேலால
அந்த செத்தெல்லாம் இப்படி தவத்தி தான் இப்படி போடணுமா. அப்போ அந்த அதில் வர மணியை பிரிம்பா எடுக்கணும். செத்தலை கொட்டுவோம் அப்படியே. நெருப்பா குறையுங்க நல்லா. கனல்ல தான் வறுக்கணும். நல்லா எரிய விடக்கூடாது, கனல்ல வறுக்கணும். நீ கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். தேங்காய் எண்ணெய் ஒரு கொஞ்சம் கணக்கையில் ஒரு சொட்டு எண்ணெய் விடுவோம். எண்ணெயை விட்டு வறுத்து கொண்டு பெருஞ்சீரகத்தை போடுவோம். தவத்தி வச்ச பெருஞ்சீரகத்தை பெருஞ்சீரகமா மிளகையும் போடுவோம். மிளகையும் அந்த சின்னத்துண்டு மஞ்சள் 25 கிராம் மிளகு அதையும் போடுவோம். அதையும் போட்டு வறுப்போம். இது பெருகிக்க கூடாது, கனல்ல விட்டு தான் வறுக்கணும். செத்துருந்த அந்த உள்பருப்பு அது திரும்ப எடுத்து வச்சுட நான் இந்த இது வறுத்து கொஞ்சம் நேரத்தெல்லாம் போடுவேன். செத்தல் கொஞ்சம் முருகி வர வேணும். முருகையில் இந்த மல்லி முதல் போட்டு வறுத்தனாங்கள் தானே, அந்த அது 3/4 பருவம் மல்லி வரைக்குள்ள தான் இந்த செத்தலை போட்டுனாங்க. ஏன்னா அடுப்பெரிக்காமல் தணலில் விட்டு தான் வறுக்கவும். எனக்கு சொன்னால் மல்லின்ற சூட்டில் தான் இந்த செத்தல் வறுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சூட நெருப்பயிற்சிங்கன்னு சொன்னால் எரிஞ்சு போடும். மல்லியும் எரிஞ்சு போடும், செத்தலும் எரிஞ்சு போடும். அதுக்காக இந்த மல்லின்ற சூட்டில் தான் செத்தல் வறுக்கிறோம். செத்தல் பார்த்தீங்களா அந்த மல்லின்ற சூட்டில் வரப்பட்டுது. கொஞ்சம் வச்சு நீங்கள் அதை செத்தல் எடுத்து பார்க்க தெரியும். அந்த சத்தம் கேட்குது, முறிச்சு முறிச்சு சத்தம் கேட்கும், அந்த நொறுங்கி சத்தம் கேட்கும். அப்பைக்குள்ள தான் நீங்கள் அந்த உடைச்ச இந்த பருப்பை போடவும். மிளகாய் குட்டி கொஞ்சம் நேரம் நீங்கள் எரிக்காமல் அப்படி அந்த கனலில் வச்சு வறுத்தா நல்ல. இனி இப்படியே இந்த வறுத்த முதல் வறுத்த அரிசி வச்சுருந்தோம் தானே, இந்த குத்தரிசி 100 கிராம் அதை இனி போட போகிறோம். அதை போட்டு வறுப்போம். இனி அடுப்பெரிக்க வேண்டாம். தணலில் விளாட்டுக்கு அடுப்பை குறைச்சரிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்குங்க. குறைச்சேன்னா தணல்லையே வறுக்கிறதா நல்லா. இனி இந்த கருவேப்பிலையும் போட போகிறோம். கடைசியாக தான் இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு கிளறும். செத்தல் எடுத்து பார்க்க தெரியும், அந்த நொறுங்கும். அப்போ செத்தல் வறுபட்டுது. இந்த பார்த்தீங்களா, செத்தல் வறுத்த கருவன் சரி. இனி நாங்கள் இறக்கி வச்சுட்டு இடிப்போம். நீங்கள் கிரைண்டரில் திரிக்கலாம். உங்களுக்கு இடிக்கிற வசதி இல்லை தானே, நாங்கள் இடிக்க போகிறோம். நீங்கள் கிரைண்டரில் திரிக்கலாம். இறக்குவோம். கருகாம கொள்ளாமல் வறுத்து வச்சுக்கிடுவோம். இந்த பருவத்தில் வறுத்து வைக்கவும், இல்லாட்டிக்கு செத்தல் மிளகாய் எரிஞ்ச செத்தலாக வந்துடும். பார்த்தீங்களா, எல்லாம் அந்த சிவப்பாகவே இருக்குது. எல்லாம் தூள் டேஸ்டாக இருக்குது. நல்லா எரிய விட்டுட்டு
திரிச்சால் அது தூள் கருத்துடும், அப்போ டேஸ்ட் இருக்காது. இந்த பருவத்தில் நீங்கள் வறுத்தெடுக்கணும். மல்லி இந்த கூட்டிலேயே பாருங்க சத்தில் வறுத்து கொண்டுருக்கோம். நாங்கள் தூள் சத்தல் மல்லி வறுத்து போட்டு உரல்ல தான் இடிப்போம். உரல்ல இடிச்சு சமைச்சு சாப்பிடவே நல்லா இருக்கும். நீங்களும் அப்படி இடிச்சு பாருங்க. உங்களுக்கு உரல்ல கையில் தாரு, நீங்கள் கிரைண்டரில் போட்டு இடிங்க, கிரைண்டரில் போட்டு திரியுங்க. தூள் இதில் இடிச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். உரல்ல இடிக்க வேணும். பழைய காலத்தில் இப்படித்தானே நாங்கள் கிராமத்து சமையல் இடித்து சாப்பிட்ட சாப்பாடு. நீங்க பாருங்க இடிச்சு நல்ல மாவா வந்துடுது. இப்படி வந்த அப்புறம் தான் இனி நாங்கள் அரிக்க வேணும். அப்படி தரிக்குது, பறக்குது. மாவா வந்துட்டு நல்லா தூள் இடிச்சு நான் அரிக்க போகிறேன். நல்லா இடிக்கணும். ஒரே தரத்தில் இடித்தா தான் நல்லா பட்டா வரும். நீங்கள் கிரைண்டரில் போட்டு உங்களுக்கு இடிக்க வசதி இல்லாட்டி கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். கையால் கிள்ளையில் கப்பியால் தான் கிள்ள போகிறேன். என்னென்னு சொன்னால் தூள் தானே இடியும். வேறுங்க இப்படி பட்டா இடிச்சா அப்புறம் தான் கிள்ளணும். கிள்ளி நாங்கள் இப்போ திருப்பி அரிக்க வேணும். அரிச்சா தான் அந்த கட்டியல் ஒரே தரத்துல நல்லா இடித்தால் எல்லாம் முடிபட்டுடும். பார்த்தீங்களா தூள் இந்த கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு. இதெல்லாம் நாங்களே நேரு கொஞ்சம் தூள் போட்டாலும் பார்த்தீங்களா இடிக்க கட்டை ஒரே தரத்தில் அடித்தா அப்படி இடிஞ்சிடும். கண்ணுக்கு பறக்காமல் மெல்ல அரிக்க வேணும். சின்னாக்களை வச்சு கொண்டு அரிக்காமல் நீங்களும் மிட்டை வச்சு தான் அரிக்கணும். எந்த மூக்குகள் இல்லைனா பறந்துடும். ஒரே தரத்திலே நல்ல இதாக அடித்தபடியா பார்த்தீங்கன்னா நல்ல இதாக வந்துட்டு பாருங்க. இந்த தூள்னி இப்படி நாங்கள் இனி கொஞ்சம் போட்டாலும் நல்ல கலராக தான் காட்டும். கறிக்க ஒரு கொஞ்சம் தூள் போட்டால் காணும், கலராக தான் காட்டும். கணக்க போடக்கூடாது, கொஞ்சம் தூளாக போட்டால் சரி. பணத்தில் கூட இடித்த தூள் தானே. சத்திரமிளகா மல்லி வேண்டி வறுத்து இடித்தா தான் கறிக்கு தூள். நாங்கள் இப்போ நல்லா அரிக்கிறது என்னதுக்குன்னு சொன்னால் ஒரே அடியாக இடித்து போடணும். இடிச்சுட்டு தான் அரிக்கணும். அரிச்சிட்டு இந்த இதில் வர அந்த கட்டையெல்லாம் நாங்கள் இனி கொட்டணும். கட்டையில் ஒட்டாமல் விட்டால் அது நறுவலாக இருக்கும். அப்போ கறி இது எல்லாமே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. செத்தில் ஒரே அடியாக வறுத்த செத்தல் மிளகாய் இடித்து போட்டு நாங்கள் இப்படி அரிக்கிறது. இது பாருங்க, இதில் இவ்வளோ கட்டைகள் வருதுண்டு. ஒரே அடியாக அடிக்கணும், இடிச்சு போட்டு தான் அரிக்கணும். இந்த கட்டை வருது பாருங்க, இந்த கட்டையை நாங்கள் எடுக்க மாட்டோம். இப்படியே நீங்கள் அரிக்காமல் அப்படியே போட்டால் அந்த கறி நறுவலாக இருக்கும். அந்த கறி ஒரு
வடிவில்லாமல் இருக்கும், அந்த நழுத்த மாதிரி இருக்கும். அரிசி போட்டு நாங்கள் போட்டோம்னா குழம்பு நல்லா தடிப்பாக திக்காக இருக்கும். இந்த வடிவத்தை பார்த்தீங்களா? பச்சை கறிக்கு போட்டால் மீன் குழம்புக்கு நல்ல சுவையாக தான் இருக்கும். கொட்டி விடக்கூடாது, மேலால் எடுத்து கொட்டியை தளர்த்தி போட்டு வறுக்கணும். கொஞ்சம் வெஞ்சிடாங்களா? வெஞ்சிடாங்களா?